உழைப்புனா என்னன்னு தெரியுமா ஆதவர்ஜுனாவுக்கு? மக்களுடைய வழி தெரியுமா? வேதம் தெரியுமா? ஜிம்முக்கு போய் அந்த லாட்ரி மாட்டினுடைய மக்களை திருமணம் செய்ததுனால, காதல் திருமணம் செய்ததுனால அந்த பணத்துல தானே நீங்க வந்திருக்கீங்க. உனக்கு உழைப்புனா என்னன்னு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? லாட்ரி மாட்டுடைய மருமகன் இல்ல ஆதவர்ஜுனா யாரு நீ சொல்லுங்க. இப்ப சாட்டை துரைமுருகன்னா 2010 22 வயசுல நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு பல வழக்குகளை பார்த்து பல சிறைகளை பட்டு தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை ஜெயிலு, நாங்குநேரி சப் ஜெயிலு, திருச்சி ஜெயிலு, முசிறி ஜெயிலு, லால்குடி ஜெயிலு, திருவள்ளூர் ஜெயிலு, இங்க புழல் ஜெயிலு, இன்னைக்கு வரைக்கும் வாரத்தில் 4 நாள் வாய்தா, எல்லாமே மக்களுக்காக போராடியதுக்காக வழக்கு. ஆத்துமலர் கொள்ளையிலிருந்து தனக்கலையில் வழக்கு, தருமபுரியில் வழக்கு, தஞ்சாவூர்ல வழக்கு, திருவிடைமருதூர்ல வழக்கு, கரூர்ல வழக்கு, திருச்சியில வழக்கு, ஸ்ரீபெரும்புதூர்ல வழக்கு என்று பல்வேறு வழக்களை பார்த்து ஒரு டிராவல் பண்ணி வரேன். தம்பி இடுமானம் காலத்தில் அவனுக்கு ஒரு பயணம் இருக்கு. 2010 மணிசிந்திலாம் ஒரு பயணம் இருக்கு, பாக்கியராசனா ஒரு பயணம் இருக்கு. அதே போல அண்ணன் சீமானவர்கள் 15 ஆண்டுகள் முற்போக்கு மேடை, பெரியாரிய மேடை, அம்பேத்கரிய மேடை. அதற்கு பிறகு 2009 ஈழ நிலைப்பாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய நாம் தமிழ் சொல்லுங்க, ஒரு பெரிய தமிழ் தேசிய கருத்தை பயணப்படுகிறார். அதே போல ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு டிராவலை சொல்லுங்க, ஒரு பயணத்தை சொல்லுங்க. யார் நீ? முதல்ல தமிழ்நாட்டு அரசிற்கு ஆதவர்ஜுனா யார் நீ? 2019 திமுக வேலை பார்த்து 2021 முதலமைச்சரை ஸ்டாலினை முதலமைச்சராக பார்த்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்கல என்பதற்காக விசிகால சேர்ந்து விசிகால குட்டி குழப்பத்தை பண்ணி அங்க குழப்படியை பண்ணி அங்க வேலை நடக்கணும்னு அங்கிருந்து வெளிவந்து வாய்ஸ் ஆப் காமன் ஒரு இதை தொடங்கி அதை அப்படியே கொண்டு போய் தாவேக்கால இணைச்சு தாவேக்கால இன்னைக்கு பொறுப்பாளர். நீ யார்? முதல் நீ யார்? தமிழ்நாட்டில் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதா? கொள்கையை பேசக்கூடாதா? அவர் அம்பேத்கரியத்தை என்ன கொள்கை இருக்கு? அம்பேத்கரியத்தை உள்வாங்கணும்னாருல. அதே பிறகு கம்யூனிசம் நான் பெரியாரையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான். என்ன அம்பேத்கர் உள்வாங்கி? கவின் ஆணவ படுகொலைக்கு போய் நேரில் பின்னரா அம்பேத்கரத்தை உள்வாங்கி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க ஆணவ படுகொலை நடக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கிறது? அதை அம்பேத்கரிய கருத்தை உள்வாங்கி இருந்தால் சாதி ஒழிப்பு தான், சமூக நீதி தான் கோட்பாடு என்றால் நீங்கள் கவின் ஆணவ படுகொலைக்கு விஜயை போய் நிப்பாட்டிருக்கணும். அந்த இடத்துல அங்கே இடைநிலை சமூகங்கள், குறிப்பா தேவர் சமூக மக்களுடைய வாக்கு விழாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இடைநிலை சமூகங்கள் எல்லாமே இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு ஆதரிக்குது. அப்படிங்கிறதுனால அது பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்காம, பாதிக்க உருவாக்கும் பக்கமும் நிற்க முடியாம நடுவில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வார்த்தை இதுவரைக்கும் விஜய் பேசியிருக்காரு. அப்படி பேசியிருந்தா ஆதவ் பேச வச்சிருந்தா ஆதவ் அம்பேத்கரியத்தை உள்வாங்கினு சொல்லலாம். அம்பேத்கரியத்தை உள்வாங்கி தான் அவர் விசிகாவை நடுத்தல நிப்பாட்டு நினைச்சார். அவரு நீங்க திமுக, விசிகா, தாவேகா இப்படி டிராவல் பண்ணி வந்த ஒரு ஆளு. அதாவது அடிப்படையில் RSS நிர்மல்குமார் ஒரு அடிப்படையில் RSS இருக்கவன் என்னைக்குமே RSS காரணம் தான் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பல RSS காரங்களோட நேரடி தொடர்பு இருக்கும். RS நாக்பூரோட உங்களுக்கு டச் உண்டு, எனக்கு தெரியும். லைட்டா உங்களுக்கு RSS ஆயிலும் உங்களுக்கு உண்டு. இது வேற. ஆமா, என்ன நீங்க பக்கத்துல கமலாலயத்து பக்கத்துல பில்டிங், அந்த காத்த உங்களுக்கு அடிக்கும்ல கொஞ்சம். நீங்க ஆரம்பத்துல நல்லா இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் லைட்டா கட்டி போயிட்டீங்க. அப்போ RSS காரங்க ஆல்வேஸ் ஒன்ஸ் RSS ஆல்வேஸ் RS. அப்படிப்பட்ட நிர்மல்குமார் அதிமுகவுக்கு போய், அப்புறம் பாஜகவுக்கு போய், அப்புறம் அதிமுகவுக்கு போய் அவரு அருண்ராஜ் அவர்கள் நல்ல மனுஷன், பழகுவதற்கு நல்ல மனுஷன், மாற்றுக்கிறது இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறை பழக்கமான கட்டுறாதீங்க, கோர்த்து விட்டு அவரை சொல்லி முடிச்சிடாதீங்க. இப்போ சொன்னீங்களே காத்து அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு எனக்கும் டவுட் வருது. அவரும் பாஜக சிந்தனை கொண்டவர் தான். வெங்கட்ராம ஏற்கனவே பாஜக சிந்தனை கொண்டவர் தான். அதே போல விஜய் கொலப்படி மன்னன். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாம நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேங்கிற மாதிரியே இந்த விஜய்கிட்ட ஏன்டா மோதணும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சு எப்படி நினைச்சு இனி அப்பா இதுன்னு திரைப்படமா? அங்க உட்காந்துட்டு சிஎம் சார் உங்களுக்கு என்ன பழி வாங்கன்னா என்ன பழி வாங்குங்க, நீ ஆட்களை விட்டுருங்க. அங்க நான் சாமி முன்னாடி மட்டும் தான் சைலண்டா. அது சினிமா டைலாக் படத்துல அதான் அது மாதிரி தாங்க பேசிட்டு இருக்காப்ல. ஏங்க முன்னாடி இருக்குல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. ஏன்டா விஜய தொட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்றது சொல்றாரு. அவரு ஏன் அவ்வளவு நாருமா? கூமுட்ட நார் தானே செய்யும். அதனால சொல்றாரோ விஜய் ஏன்டா தொட்டோம். நாங்க எங்க தொட்டோம்? தொடவே ஆரம்பிக்கலன்னு சொல்றேன். கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்கள் விமர்சனங்களை எழுப்பல, கேள்விகளை எழுப்புறோம். தாவேகா இன்றைக்கு செங்கோட்டையன் சட்டப்பையில ஜெயலலிதா படத்தை அனுமதிப்பது போல நாளைக்கு கருணாநிதி படத்தையும் சாவர்கர் படத்தையும் மோகன் பாகவத் படத்தையும் அனுமதிக்குமா? ஏங்க அவரு அன்னைக்குதான் வெயிட் பண்ணுங்க, வர்ற நாட்கள்ல அதையே தொடர்ந்தால் கருணாநிதி படம் இருக்குன்னு சொல்றீங்க இல்ல? அதையே தொடர்ந்தால் அதை அவங்க சொல்லுவாங்க, அண்ணன் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. உயிரோட இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த் உங்களுக்கு அண்ணனா தெரியல,
விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லா இருக்கும்போது போய் பார்க்கல. விஜயகாந்த் மகனுடைய படப்பிடிப்பு தளத்துக்கு போகல. விஜயகாந்த் படம் வரும்போது வெளியே அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலை. விஜயகாந்த் மகன் தேர்தல் நிற்கும் போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தம்பி எங்களுடைய அண்ணன் மகனுக்கு தியேட்டர் இல்லாத தேர்தலை காணக்கூடிய அந்த மகனுக்கு வாழ்த்துக்கள்னு போடலை. உங்களை செந்தூர் பாண்டி படத்தில் நடிக்க வச்சு அந்த படத்தில் காசே வகம் நடித்து நீங்கள் இந்த மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமான்னு சொன்ன தமிழ்நாட்டில் என்னுடைய தம்பி போல அறிமுகப்படுத்தின ஒருத்தருடைய மகன் தேர்தல் களத்தில் போட்டி போடுறான். குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லாத, ஓட்டு போட சொல்ல வேண்டாம், வாழ்த்து கூட சொல்லாத. செத்த பிறகு விஜயகாந்தை பார்க்க வந்தவர் விஜய். சாகர வரைக்கும் அண்ணா தெரியும். எதுக்கு இதை சொல்றீங்க? செங்கோட்டை நான் இல்லை எதுக்கு சொல்றேன்னா, அந்த விஜயகாந்தையே உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் பயன்படுத்திக்கல. உயிரோடு போய் விஜயகாந்த் உண்மையா இல்ல, செத்த பிறகுதான் விஜயகாந்த் தூக்குறாரு. அது மாதிரி யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களாம் தூக்குவாரு. அம்மையார் ஜெயம் அடக்குமுறை, இங்கேயும் அடக்குமுறை. அங்கே வந்து தாமிரபரணி படுகொலைன்னா இங்கே ஸ்டெர்லைட் படுகொலை, அங்கே வந்து சாத்தான்குளம் படுகொலைன்னா இங்கே திருப்பணம் படுகொலை என்று மாற்றி மாற்றி நடக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மாற்றம் என்று நீங்கள் வருகிற நீங்கள் இவர்களை வைத்துக்கொண்டு மாற்றத்தை உருவாக்க போறீங்களா? முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் வந்து தாவேக்கால நினைச்சிருக்கீங்க. தாவேக்கால நினைச்சிட்டு அவங்க மனித புரிதல் மாடர்னைஸ் பண்ணக்கூடிய ஆதவர்ஜுனா, லாட்ரி சீட்டு வித் ஆதவர்ஜுனா, பிளாக் டிக்கெட் வித் விஜய், RSS பின்புலம் கொண்ட நிர்மல்குமார், ஊழலில் திளைத்து உண்மைகளை மறைத்து ஒரு மிகப்பெரிய, அதாவது ஸ்மைலிங் கில்லர்னு சொல்லுவாங்க இல்லையா, சைலண்ட் கில்லரு, குழந்தை முகத்தில் ஒரு கொடூரனாக இருக்கக்கூடிய செங்கோட்டையின் பொருளை வச்சுக்கிட்டு நீங்க எந்த மாற்றத்தையும் உருவாக்கப்படல. நான் தாவேக்காவோட தம்பிமார்களை வரலாறை படிக்க சொல்லுங்க. 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த வரலாறுகளை, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வரலாறுகளை, யார் இவங்க, என்ன பின்னணி, என்ன இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு படிக்க சொல்லுங்க. சும்மா எல்லாரையும் கொண்டாடக்கூடாதுங்க. நீங்க நல்லவர்கள் இருக்காங்க. இப்ப ஐயா நல்லகண்ணு போய் தாவேக்கால சேர்றான்னு வைங்க, நான் பேசினா என்னை செருப்பை கழட்டி அடிங்க. பேசுவனா? நல்லகண்ணு சேருவாரா? இல்ல, விஜய் கட்சி மீது ஏதாவது ஒரு குறைய நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கணும், ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்து கொண்டே இருக்கணுமா? அதுதான் வேலையா நமக்கு? ஒரு நல்லவற்றை விட்டு கொடுப்பதும் தவறு, கெட்டவற்றுக்கு முட்டு கொடுப்பதும் தவறு. இந்த நேரத்தில் ஒரு உண்மையை நம்ம சொல்லலை அப்படின்னா, இவர் மனித புனிதராக கட்டமைக்கப்படுவார், இவர் ஒழுக்க சீலராக கட்டமைக்கப்படுவார், நேர்மையினுடைய நேர் வடிவமாக கட்டமைக்கப்படுவார். இந்த ஊடகங்கள் கட்டமைக்குது, தாவேக்கா தம்பிகமார்கள் கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ரொம்ப நேர்மையானவர். ஏன்னா ஒரு ஊடகவியலாளர், நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஹெரால்டு சொல்றாரு, கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்கார செங்கோட்டைங்கிறாரு. அயோக்கியத்தனமா தெரியலையா? இவ்வளவு பெரிய ஊடகம் நடத்துறீங்க, அயோக்கியத்தனமா தெரியல? எப்படி சொல்றீங்க கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர்? பள்ளிக்கல்வித்துறையில 2017 21 வேலை வாங்கி தருவதாக சொல்லியோ இல்லை டிரான்ஸ்பருக்கோ செங்கோட்டையும் ஒத்த காசு வாங்கலைங்க. சத்தியம் பண்ண சொல்லுங்க. இப்போ கூட இந்த ஆட்சியில் செங்கோட்டையன் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்து டிரான்ஸ்பருக்கு போட சொல்லி காசு வாங்கியிருக்காரு. இப்போ கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் சொத்து சேர்க்கலை, வருமானத்துக்கு அவருடைய வருமானம் தென்னந்தோப்பு வச்சு மட்டும் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எந்த இல்லீகல் பிஸ்னஸும் அவர் பண்ணலை. சந்தன மரங்களை கடத்துக்கு பின்னாடியில செங்கோட்டையன் துணை போகலை. மறுக்க முடியுமா யாராவது? 1-to-1 விவாதம் வச்சுக்கோமா? விவாதமும் வச்சுக்கோம், மரியாதைக்குரிய விவாதம் வச்சுக்கோம். நீங்க உங்களுக்கு அந்த இதை அனுப்புறங்க, சட்டசபை நடந்த விவாதத்தை அனுப்புறேன். இல்ல, விஜயே இதற்கு பொறுப்பேற்று இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்ற துணியில நீங்க சொல்லிட்டு விஜய் ஒரு ஒண்ணும் தெரியாதவர். சொல்லிருங்களேன், வாயில வந்துருச்சுல. இல்ல சார், விஜய் ஒரு ஒண்ணும் தெரியாதவர். அதான் சொல்றேன் தற்கூரின்னு. விஜய் ஒரு புதிய பயணத்தை, புதிய அரசியலை கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு பேர் என்ன தெரியும்ல? அரசியல். நான் அந்த வார்த்தையை விட்டுருங்க. இதுக்கு பேர் அதுதான். கொங்கு மண்டலத்துல எனக்கு ஒரு கவுண்டன் தேவைப்படுறாரு, தென் மாவட்டத்தில் எனக்கு ஒரு தேவர் தேவைப்படுறாரு, அப்படியெல்லாம் ஒரு மதுரை பக்கம் எனக்கு ஒரு தேவேந்திர தேவை, அப்படியே அவர் வடக்கு மாவட்டத்தில் ஒரு வன்னியர் தேவைப்படுறாரு. அப்புறம் எதுக்கு அஞ்சலை அம்மா தூக்கினீங்க நீங்க? வன்னியருக்கு அஞ்சலை அம்மா, முக்குளத்தூருக்கு வேலுநாச்சியார், நாடாருக்கு காமராஜர், எஸ்சி மக்களுக்கு வந்து அம்பேத்கர், சோ கால்டு முற்போக்கு இந்த நாயுடு நாயக்கர் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பெரியார். இதானே தமிழ்நாட்டில் இந்த 5 சமூகம். நீங்க அப்படி போயிட்டு ஒவ்வொரு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் போதும் அந்த அடையாளத்தை பதிவு செய்யணும். ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தியாச பண்டிதர், வஉசி, எங்களுடைய கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், எங்களுடைய மாப்போசி என்பதை இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய போராளிகள். வைகுந்தர் வள்ளலார் தொடங்கி கரிகால் சோழன்ல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். கரிகால் சோழன் எங்க வரலாறு ஆரம்பிக்கிறோம், வள்ளுவத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லா முன்னோர்களையும் கூட நூற்றுக்கணக்கான முன்னோர்கள் நாங்க போடுறோம். சாதி பார்த்து இல்ல. விஸ்வநாத தாஸ் தியாகி, ஆசாரி சமூக மக்கள் போராடிய போராளி தூக்குறோம். அதே போல விருப்பாச்சி கோபால் நாயக்கர், வேலுநாச்சியாருக்கு உதவி செய்தவர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் எடுக்கிறோம். தீரன் சின்னமலையை தூக்குறோம். மண்ணின் விடுதலைக்காக போராடிய போராளிய வரலாறு மறைக்கப்பட்டு தூக்குறோம். மொழிப்போர் தியாகிகளை தூக்குறோம். அப்படி தூக்குறோம். ஆனா நீங்க அப்படி தூக்கலையே. நீங்க சாதி பார்த்து தான் தூக்குறீங்க. நான் இன்னைக்கு வைக்கல, அன்னைக்கே அந்த விமர்சனத்தை வச்சேன். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாங்கல்ல, யாருக்கு? டிடிவிக்கு, ஓபிஎஸ்க்கு,
முஸ்தபாக்கு 30 சீட்டான், டிடிவிக்கு 60 சீட்டான், 40 சீட்டு ஓபிஎஸ்க்கு, 120 சீட்டு இதுல வந்துருதா? சீட்டு விஜய் கொடுப்பாரா இல்ல நீங்க பிரிச்சு 130 சீட்டு வந்துருது. இல்ல உங்களுக்கு அரசியல் பெரிய குடும்பம்னா டிடிவி கூட ஆள் இருக்கு, அங்கங்க ஆள் வச்சிருக்காப்ல, ஓபிஎஸ்க்கு அங்கங்க ஆள் வச்சிருக்காப்ல. முஸ்தபாவுக்கு 30 சீட்டு கொடுக்கணும். இப்ப அவரு இப்போ கூட்டத்தில் இருக்கிறதா வெளியே வரலான்னு முடிச்சிருக்காப்ல. இன்னும் 30 சீட்டு ஆள் இல்ல. கேப்ல வந்தா டிரைவர்னு ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து ரேபிடோ பைக் போட்டு வந்துட்டு இருக்காப்ல, கூட ஆள் வேணுங்கிறதுக்காக. அப்படி இல்ல, அவரு வண்டி வாகனத்துல தான் வராரு. ஏற்கனவே டிடிவி தினகரன் இருந்தாப்ல, அதை வச்சிருந்தாப்ல. இல்ல நானுமே அவரை பலமுறை பேட்டி இருக்கேன். நீங்க ரொம்ப இழிவா நினைக்க எந்த தனி மனிதனும் இழிவுபடுத்தலங்க. சரி, நான் யதார்த்தத்தை பேசுறேன். இல்லங்க 30 சீட்டு 40 சீட்டு 60 சீட்டு 30 சீட்டு நீ அதெல்லாம் விஜய் தரப்பினர் புஷி ஆனந்தோ அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாங்க. அதுல இவங்களுக்கு தான் டிடிவி, ஓபிஎஸ், முஸ்தபா, அங்கேயாவது 5 பேர் போய் சேர்றாங்க. யாரு எங்களை நம்பி வர வந்து இங்க நான் ஊழல் செய்ய முடியாது, பொய்யை பேச முடியாது, தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கணும். ஃபேக்டரி வச்சுக்க ஒரு முதலாளி வரமாட்டாங்க. நாங்கள் வந்து ஃபேக்டரியை ஒளி பண்றோம், நிலத்தை நாசமாகிற ஃபேக்டரி ஒழிப்போம். ஃபேக்டரி வச்சிருக்க எவனா வருவானா? ஊழலை ஒளி பண்றோம், ஊழல் பண்றோம் எவனா வருவானா? கமிஷன் வாங்க முடியாது, கரப்ஷன் கிடையாது, கலெக்ஷன் கிடையாது, கல்குவாரி மணல் குவாரி இந்த கொள்ளை அடிக்க முடியாது. அப்ப யார் வருவா? இதை ஆதரிக்க வர மாட்டான், நல்லவன் தான் வருவான். உங்க மேலே அலிகேஷன் சொல்றாங்கல்ல, ஒரு விமர்சனத்தை தாவேகா சார்ந்தவரே ஒருத்தர் வச்சது. என்ன அலிகேஷன் சொல்லுங்க? எல்லாரும் எலெக்ஷனை நோக்கி ஓடுவோம், நாம் தமிழர் கலெக்ஷனை நோக்கி ஓடும் அப்படின்ற ஒரு என்ன கலெக்ஷனுங்க பண்ணிருக்கோம்? இல்ல அவங்க சொன்னதை நான் கேள்வியா வைக்கிறேன். நான் அதாவது தாவேகானர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க சில இடங்கள்ல. எலெக்ஷன் கலெக்ஷன், சாட்டை ஓட்டை, அறிகுறி தற்குறி கேள்விக்குறி, கேட்டா ரூட்டா ஓட்டா, வர்ட்டா புரட்டா, இதுதான் அவங்களுடைய தெரியும். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டு அரசியல்ல இந்திய தேர்தல் ஆணையத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு 36 லட்சம் வாக்குகளை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு கட்சி வாங்கியிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்களால மறுக்க முடியாது. இந்தியாவிலேயே ஒரு கட்சி உண்மை தன் கட்சியின் கூட்டத்திற்கு ஓட்டு பணம் கொடுக்காம கோழி பிரியாணி ஒரு கூட்டத்தை சேர்க்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரை தலைவராக நிறுத்தி, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக காட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குன்னா அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு தான். 1.1 விழுக்காடு வாங்கும் போது காணாம போயிடுன்னு சொன்னாங்க. 4 விழுக்காடு 7 விழுக்காடு 8.2 விழுக்காடுன்னு ஒரு பெரிய growth இருக்கு, ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி இருக்கு. இந்த வளர்ச்சியில ஒரு ஓட்டை கூட எந்த கட்சியாலும் பறிக்க முடியாது. இது பல மடங்கு வளர்ந்து கொண்டே தான் போகும். தமிழ் தேசியத்தின் தேவை என்பது இன்னைக்கு காலத்தின் தேவையா மாறி இருக்கு. நாங்க வந்து விஜய் மாதிரி நான் சாத்தியத்தை செய்வோம்னு சொல்லல, சாத்தியமற்றதையும் செய்வோம், அசாத்தியத்தை சாத்தியப்படுத்துவோம். எங்களுடைய கனவு பெருசு. விஜய் மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் முக்கியம் இல்லையா? அதுவும் தேவைதான் இல்லையா? இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்னா சிப்காட்டா, ஸ்டெர்லைட்டா, ஃபாக்ஸ்கானா? என்னது? திமுக உனக்கு என்ன பொருளாதார கொள்கையில மாற்றம் இருக்கு? பொருளாதார கொள்கையில திமுகவுக்கும் தாவேக்காக என்ன மாற்றம்? இல்ல தொழில் நிறுவனங்கள் வந்தா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும்ன்றத அவர் சரி, தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை வந்துச்சு, என்ன வேலை வாய்ப்பு? நீங்க உங்க ஊருங்க போச்சம்பள்ளியில நீங்க பேசலாமா? 53 பேர் வேலை வாய்ப்புக்கு 5000 பேர் நின்னானா இல்லையா? நின்னாங்க. தொழில் நிறுவனம் வந்து என்னாச்சு? யாருக்கு வேலை? தமிழனுக்கு வேலையா? 1.5 கோடியே வட இந்திய தமிழ்நாட்டை உள்ள வந்துருக்கான். இதுக்கு தாவேக்காட என்ன கருத்து இருக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டு பாடுறீங்க சரி. அதுக்கு முன்னாடி நாங்க பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விமர்சனத்தை வச்சுட்டோம். இன்னைக்கும் விமர்சனம் இருக்கு. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்றப்ப நான் வந்தா மதுவான கடையை மூடுவேன் சொல்லுவாரா? ஆமாங்க. அவர் என்ன மதுவான கடையை திறந்து வைக்கலாம்னு சொல்லுவாரா? சொல்லிருக்காரா இது வரைக்கும்? ஏங்க என்னங்க அவர் கட்சி தொடங்கி 1.5 வருஷம் ஆச்சு. எப்பயா சொல்லுவ நீ? இதுக்கு மேல எப்ப சொல்லுவீங்க? கட்சி தொடங்கி 1.5 வருஷம் ஆச்சுங்க. நான் வந்த எதையுமே வெளிப்படையா சொல்லல. நீங்க எழுதி கொடுங்க இனிமேல் விஜய் என்னென்ன பேசணும். நீங்க எழுதி கொடுங்க. நான் எழுதி, நீ பேசு முதல்ல, வாயை திறந்து நீங்க பேசுங்க. பேசிட்டாரு. இப்ப 1/2 மணி நேரம் பேச ஆரம்பிச்சா. காஞ்சிபுரத்துல 1/2 மணி நேரம் பேசினாரு. இதுக்கு முன்னாடி 5 நிமிடம் என்ன பேசினாரு? அந்த விஜயை சாதாரணமா நினைக்காதீங்க. நண்பா நண்பி தோளா தோளிஸ் பிளாஸ்ட். இதான் ஒரு கட்சி தலைவர். இப்படித்தான் அண்ணா பேசிட்டு இருந்தாரு, இப்படிதான் எம்ஜிஆர் பேசிட்டு இருந்தாரு, இப்படித்தான் கருணாநிதி பேசிட்டு இருந்தாரா? பிளாஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு, பேசியே எனக்கு தொண்டை புறம் புண்ணா போச்சு, தொண்டை புண்ணா போனா டாக்டர்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன்றாரு. யாரு? சின்னவர். இவர் பேசியே தொண்டை கழிச்சுன்னா அப்ப சீமான பேசி என்ன வருது? இவர் பேசுறதுக்கே தொண்டை போயிடுச்சுன்னா சீமான பேசுறதுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல எனக்கு. அவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம் பேசினாருன்றீங்க. அவர் பேசல. இல்ல 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுல. சினிமா பஞ்ச்லாக் பேசினாரு. என்ன இந்த மோதாதீங்க, இந்த வச்சுக்காதீங்க. ஆனாலும் அந்த கூட்டத்தை உற்சாக மிகுதியில அப்படியே உட்கார வச்சிருக்காரு. உற்சாக மிகுதியில அவர் இருந்தாரா? கூட்டம் இருந்துச்சா? அவர் தான் ஏதோ உற்சாக மிகுதியா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது.
அரங்கத்துக்குள்ள கூட்டு வந்து தன்னை பூஸ்ட் பண்ணி கட்சிக்காரனையும் பூஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான் நடந்திருக்கு. மற்றபடி மக்களுக்கு என்ன, ஒருத்தருக்கு நமக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கணும், வீட்டுக்கு வீடு பைக் இருக்கணும், காரும் தான் இலக்கு, பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதுக்கு என்ன பண்ணி என்னையா கும்மி பாட்டுக்கார மாதிரி பாடிக்கிட்டு இருக்க? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யா மாதிரி பொண்ணு வரப்போகுது, இந்த வீட்டுக்கு ஒரு கார் வரப்போகுது, இந்த வீட்டுக்கு ஒரு பைக் வரப்போகுது, மாடி மாடியா வீடு கட்ட போறீங்க. செர்ரா, நான் அதுக்கு நான் என்ன செய்யறது? ஒருத்தர் என்னை கையை பிடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வெளிநாடு போக பலன் இருக்குண்ணா, பாஸ்போர்ட்டை புடைக்கி 3 வருஷம் ஆகுது மூதேவி, அப்புறம் எப்படி வெளிநாடு போற பலன் இருக்கும்? அது மாதிரிதான் இருக்கு. சும்மா கையை பிடிச்சு பார்த்து அவரும் அத்தியாவசிய தேவைகள் இதுவெல்லாம் பூர்த்தி ஆகாமல் இருக்கு நம்ம நாட்டுல. அதெல்லாம் வேணும்ன்ற கொடுப்புன்னு சொல்றாரு அவரு. இல்ல, இந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆட்சியை நான் உருவாக்க. எல்லாருக்கும் வீடு வேணும், காரு வேணும், பைக் வேணும், தோட்டம் வேணும், துறவு வேணும், எல்லாம் வேணும் தான். அதுக்கு வேணும். அதுக்கு நீ என்ன செய்ய போற? ஆட்சிக்கு வந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? என்ன சாத்தியம்? கிராம பொருளாதாரத்தை பெருக்குவேன், கிராமத்துல விளையாட்டு திறல் அமைப்பேன், கிராமத்துல நூலகத்தை அமைப்பேன், கிராமத்துக்கு மருத்துவமனையை கொண்டு வருவேன், கிராமத்துல கல்வி கொடுத்து கொண்டு வருவேன், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்லூரி இலவசமா கொடுவேன், குடிநீரை இலவசமா கொடுப்பேன், சுகாதாரமான தரமான உலகத்தர மருத்துவத்தை கொடுப்பேன். இதற்கு தற்சார்பு பொருளாதார கொள்கையில நான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வைப்பேன். இங்க 1000 ஏக்கர்ல தென்னந்தோப்பு, 1000 ஏக்கர் தக்காளி தோட்டம் வேணும், காரு வேணும், பைக் வேணும். என்ன களவாண்டு கொடுப்பியா? எல்லாருக்கும் பைக் வேணும், பைக் ஸ்டாண்ட்ல போயிட்டு எல்லாரும் களவாண்டு ஓடிடுங்க. எல்லாருக்கும் கார் வேணும், ஹூண்டாய் ஷோரூம் இருக்கு, அங்கிட்டு போய் தூக்கிட்டு ஓடிடுங்க. எல்லாருக்கும் வீடு வேணும், ஜி2 பிளாட்டை போட்டுருப்பாரு, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பிளாட்டை போற ஆட்டை போட்டு போயிருங்க. இப்படி சொல்லுவீங்களா? இனியா உனக்கு பிளான் என்ன? வாட்ஸ் யுவர் பிளான்? நீங்க ஒரு கட்சினா பிளான் சொல்லணும். பிளான் எப்ப சொல்லுவாரான்? தேர்தல் அறிக்கையில சொல்லுவாரான். ஏன்னா உனக்கு தெரியாது இல்லையே, இப்பவே சாம்பிள் சொல்லிட்டாங்கல்ல. இதெல்லாம் என்னது ஒரு 4-5 எடுத்து போட்டாருல்ல வேகமா. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. இது எப்படி தேவைன்னா தேர்தல் அறிக்கையை கொடுப்பன்றாரு. ஆமா, அந்த தேர்தல் அறிக்கையில ஏன் இப்ப கொடுக்க முடியாது அப்படின்னா, இப்பதான் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஜானு புசி எல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் வேற போயிருக்காங்க. ஆமா, எல்லாரும் உட்காந்து எழுதுவாங்க. எழுதி டிஸ்கஸ் பண்ணி அள்ளி விடுவோம், காசா பணமா அள்ளி விடுவோம்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாரு விஜய். மற்ற கட்சிகள் சொன்ன மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா அதெல்லாம் செய்வேன், என்னால என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் ரஜினிகாந்த் பல படங்கள் சொன்னதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். இதைதான் ஸ்டாலின் சொல்லி, நான் கருணாநிதி மகன், சொல்வதைத்தான் செய்வேன், ஆக சொல்றதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரே டேலாகா வந்தா லேட்டஸ்டா தான் வருவேன், லேட்டா தான் வருவேன், லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருவேன். அரசியலுங்கிறது இந்த பஞ்ச் இல்லைங்க, மக்களுடைய நெஞ்சில உட்காரணும். அதுதான் அரசியல். மக்களோட செல் என்று அண்ணா சொன்னார். அதை மறந்தது யார்? அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டாப்ல, அவரே மறந்துட்டாப்ல. யோ, அது நீதாயா மறந்தது, வேற யாரு? நான் தான் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி. மக்களிடம் செல், என்ன மறந்தது யாரு? வேற யாரு? நான் தான். செனங்கொண்ட சிங்கத்தை செல்லடிச்சா செல்லும் பரவாயில்லையா? அது மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. என்ன தற்குறி சும்மா தற்குறி. ஒரு சினிமால இருந்து வெளியே வரவே இல்லைங்கன்னு ஒரு ஜனநாயகனுடைய அந்த இல்ல, அவருடைய கோபத்தை அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறாரு, அவ்வளவுதான். அவருடைய கோபம் வெளிப்பாடு. அது உங்களை நேரடியா அவர் அட்டாக் பண்ண விரும்பல, உங்களை போல ஃபோர்ஸா அவர் பேச விரும்பல. அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு, அந்த பாணியை கையாளுறாரு. அவரு அது சினிமா பாணியா கூட இருந்து போட்டோம். ரொம்ப காமெடியா, ரொம்ப கிரிஞ்சா, ரொம்ப பூமர்த்தனமா இருக்கு. சரிங்க, உங்களுக்கு அப்படிதான் தெரியும், உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் பார்க்கும்போது. அதை ஏற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவர் பேசுறத ரசிக்கிறதுக்கு. அதனாலதான் இந்த கிரிஞ்சை ரசிப்பதால் அவர்கள் தற்குறி கூட்டம் என்று அழைக்கப்படுகிறார்கள். தற்குறின்னு சொல்லும்போது நீங்க சொல்ல முடியாது, தற்குறின்னு சொல்ல முடியாது, அறிகுறி, கேள்விக்குறி. இப்ப போய் செங்கோட்டையன் போயிருக்காரு, அவர்களை ஒழுங்குபடுத்த போகிறார். தலைமை தற்குறியா? செங்கோட்டையன் போயிருக்காப்ல, ஒழுங்குபடுத்த செங்கோட்டையன் போயிருக்காப்ல. அவர் போய் பேசிட்டு இருக்காரு, அவங்க டிவிக்கேன்றாங்க. நினைப்பாரு, எப்படி இருந்தவன்டா, வீட்டுல 10 பேர் அந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம்னு எல்லாம் கையை கட்டி நிற்பாங்க, அண்ணாச்சின்னு காத்திருப்பாங்க. இவங்க என்ன டிவிக்கு ஒருத்தன் வேட்டியை பிடிச்சி இருக்காங்க. ஒருத்தன் அவர் பேசிட்டு இருக்க இழுக்கிறான், வேட்டி இழுக்கிறவர் அடுத்த வாரம் தான் வர்றாருன்னு அவர் பஞ்சு அடிச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. இதை விட அவர் ஃபுல்லா கத்துறாங்க. ஒருத்தர் மீம் கூட போட்டுதான், ஸ்பீக்கர் மேல ஏறுவாங்க, அவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்து மேல இறங்க சொன்னா, ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ, செங்கோ இட்டையன் புசி, செங்கோ இட்டையன், செங்கோட்டு இருக்கிற பேரே வரல, செங்கோ இட்டையன், செங் ப்ரோ ஒருத்தன், செங் ப்ரோ ஒருத்தன், கோட்டை ப்ரோ அப்படிங்கிறான், ஒருத்தன் செங்கோட் பெரியப்ஸ் அப்படிங்கிறான்.
செங்ஸ் அப்ப அப்படிங்கிறான் அவன். அதாவது 77 வயசு 17 வயசு 60 வருஷம் கேப் இருக்கு. இதை ஃபில் பண்றதுக்குள்ள பாவம் அந்த மனுஷனுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். இது ட்ரீட்மெண்ட் கிடையாது. எடப்பாடியின் டிவி கடை சேர்ந்ததுங்கிறது அவருடைய பனிஷ்மெண்ட். நடப்பா உள்ள போயிட்டு உண்மையில சத்தியமா சொல்றேன், நேத்திரவு தூங்கியிருக்க மாட்டாரு. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம். அப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் நாவட நெடுஞ்செழியன் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம். அப்புறம் ஜெயலலிதா அம்மா பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம். அப்போ சரி நம்ம என்ன பார்த்தாலும் நம்ம சொந்தக்காரனா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கூட்டம். இப்போ புஷி ஆனந்தெல்லாம் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்ற நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. மனசாட்சி கேள்வி கேட்டிருக்கும்ல. புஷியெல்லாம் பாங்க பொதுச்செயலாளர் இந்த கையை போய் வீட்டை கறிக்கிறேன்டா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்ல, ஒன்னையாவா கும்பிட்டேன் வீட்டில் போய் கறிக்கட்டி வச்சு இந்த கையை கறிக்கிறேன். அந்த மாதிரி உண்மையிலே பாவங்க, பரிதாபம். எனக்கு அவர் நினைக்கும் போது பரிதாபமா இருந்துச்சு. அவர் மேல குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோ. அதான் தாண்டி ஒரு 52 வருஷம் அவங்களும் அலைன்ஸு, அதே போல தேர்தலுக்கான வியூகங்கள் வர்ற நாட்கள்ல ரொம்ப வேகம் காட்டுவது போல தெரிகிறது. அவ இன்னும் கொஞ்சம் கூடுதலா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அது தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ 2 மாசத்துல மொத்தமா 25 நிமிஷம் பேசியிருக்காப்ல. 15 நிமிஷம் வீடியோ கவுண்ட் பண்ணீங்களா? நான் பேப்பர் வச்சு நோட்டு. அதாங்க 25 நிமிஷம் பேசியிருக்காப்ல, 15 நிமிஷம் வீடியோ கால், மொத்தமே 45 நிமிஷம் தான். 2 மாசத்துல 45 நிமிஷம் பேசுறது தான் உங்களுக்கு வெளியே வர்றதா? இதுதான் அரசியல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க, கலைஞர் கருணாநிதியுடைய கால்படாத கிராமங்கள் இல்லைன்னு நீங்களே ஒரு நாள் என்னுடைய பேட்டியில சொன்னீங்க. பேருந்தே உங்க ஊர் தான் நினைக்கிறேன், பேருந்தே இல்லாத ஊருக்கு கலைஞர் வந்திருக்காரு. அண்ணாதுரையுடைய கால்படாத கிராமம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் போகாத ஊர் இல்லை. 5 மாதங்கள்ல 8 மணி நேரம் கடலம்மா மாநாட்டில் பேசியிருக்காரு. அது 5 மாநாடுகள்ல 8 மணி நேரம் பேசியிருக்காரு. வார வாரம் சனி ஞாயிறு கூட்டம், மக்கள் சந்திப்பு, கட்சிக்காரங்க சந்திப்பு, கட்சியினுடைய நிர்வாக குழு பொதுக்கூட்டங்கள், ஒரு பக்கம் தேர்தல் செயல்பாட்டு வரைவுக்கான வேலை திட்டங்கள் எடுத்து பம்பரமா 24/7 காலையில உடற்பயிற்சி செய்யறாரா இல்லையா, சாப்பிட்றாரா இல்லையா, 10 மணிலேருந்து இரவு 8 மணி 9 24 ஒரு நாள் 24 மணி நேரம் தொடர்ச்சியா உட்காந்து வேலை பார்த்தாரு. 24 மணி நேரம் 2 தடவை பாத்ரூம் போனார், 2 தடவை ஒரு ஜூஸ் குடிச்சார். 24 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாரு ஒருத்தர். அப்படி இருந்துமே தட்டு தடுமாறி இந்த அரசியல்ல வந்து நிற்க வேண்டியிருக்கு. இன்னும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய, மக்களிடம் செல்ல வேண்டிய, மக்களிடம் சொல்ல வேண்டிய கருத்துக்களும் வேலை திட்டமும் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க ஜனவரி பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்றாரு விஜய். இனி நீங்க எதிர்பார்க்கறதுல பாதியாவது நடக்கும்ல? இப்படித்தான் ஒருத்தர் வந்து 1 கோடி உறுப்பினர் எங்க கிட்ட இருக்காருன்னு சொன்னாங்க. நிதிஷ்குமார் 25 சீட்டு கீழே போயிடுவாருன்னாங்க. போடுறமெல்லாம் கூட்டம் வருது. அவருக்கு அடிபட்டுருச்சுங்க ஒரு பிகேக்கு. அண்ணா பிரசாந்த் கிஷோர், பிகே தான் பிரசாந்த் கிஷோர். அண்ணா பார்த்துக்கோங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா, உங்களுக்கு அடிபட்டுருச்சுண்ணா அப்படின்னு அங்கே இந்தியில் உட்காந்து வீடியோ போட்டாங்க. இங்கே உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஜய் வந்து 10 நாளாக வந்து மெலிஞ்சிட்டாராமா. அண்ணா நீ சாப்பிடுங்கண்ணா, நான் ரொம்ப சங்கடமா இருக்குங்கண்ணா அப்படின்னு உட்காந்து வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி அங்கே டிவிக்கேன்னு கத்துற போல அங்கே பிகேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா என்னாச்சு? 3.2 விழுக்காடு. தோல்விக்கு நான் பொறுப்பேற்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். உண்ணாவிரதம் இருக்கு. மௌன விரதம். சத்தியமா சொல்றேன், 2020 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜயும் ஒரு மௌன விரதத்தை எடுப்பாரு. அங்க பிகே, அதாவது அவராது வீகம் வகுக்கிறவரு, வீகம் வகுக்கிறவனுக்கே இந்த நிலைமைன்னா, ஏய் நான் சைக்கிள் லைட் எல்லாம் வர்றேன், பின்னாடி வந்து சைக்கிள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். அது மாதிரி பிகேவுக்கு எந்த நிலைமைனா டிவிக்கு எந்த அடி விழும் அப்படின்னு அதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது விஜய் திமுக பழி வாங்கிருச்சு, திமுக பழி வாங்கிருக்காரு. சொல்ல போனா உண்மையிலே திமுக விஜயை சாஃப்டா தான் அணுகுது. சூரி சொல்லுவார்ல, கையை கட்ட அவுத்துற, உடனே கட்டவே இல்லை, அடிக்கவே இல்லை. எங்களை அடிச்சிடலாம், நாங்க அடி வாங்கின மாதிரி உலகத்தை வேற எவனுமே அடி வாங்கலாம். அப்படி அடிறாது. இவன்ட்டு அடி வாங்க வேற எவன்ட்டு அடி வாங்க சக்தி வச்சுருக்காங்க. நாங்க திமுக அடி வாங்க அடியே இல்லை. 14 வழக்கு, குண்டர் சட்டம், சீமான் அதிகாரம் போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? அதை வச்சு நான் கையில வந்து பொதுப்பணித்துறை இருக்கு, ஊழல் பண்ணுங்க, யாரையும் கொல்லாம பண்ணுங்க கான்செப்ட் தான். மலையை வெட்டிக்கோங்க, தெரியாம வெட்டிக்கோங்க, மணல் அடிக்கோங்க, தெரியாம அடிக்கோங்க, அப்படித்தானே வரும். தப்பா போயிடும். இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு தப்பா இருக்குன்னு சொல்ற ஒரு சிஸ்டம், அதை சரி பண்ணணும்னா நீங்க இங்க வந்து அன்பானவன் தேவையில்லை, ஒரு பெரிய சர்வாதிகாரி தேவைப்படுறாரு. ஒரு அன்பான சர்வாதிகாரி தேவைப்படுறாரு. மொத்தமாக சிஸ்டத்தை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது, அமைப்பை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது, ஊழல் லஞ்சத்தை சரி பண்ண தேவை இருக்குது. அதுக்கு விஜய் போன்றவர்கள் அன்ஃபிட் அப்படிங்கிறதான் இந்த தேர்தல் அவர்களுக்கு சொல்லுகிற பாடமாவையும். செங்கோட்டையன் இல்லை, எத்தனை மலைக்கோட்டையன்கள் போனாலும் செல்ஃபி எடுக்காது. அன்ஃபிட்ன்றீங்க, யார் அன்ஃபிட்ன்றதை 26 தேர்தலில் முடிவு பண்ணுவாங்க. நம்மளுமே அதுக்குள்ள நிறைய பேட்டிகள் பேச போகிறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம்